பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆமென். மாசு மிகுந்த மனித இருள் போக்க வந்த இயேசு உன்னை மறவேன் என்றும் கன்னி வழி மலர்ந்த கற்பகமே என்னுயிரே முன்னி உனை அணைந்தே ஆணி அறைந்தவர்க்கும் அன்பான தெய்வமே தோணி எனக்கு நீ ஆவா தொடர்ந்து கிறிஸ்து பெருமானே எந்த உயிர்க்கும் அருளோனே இயேசு கிறிஸ்து பெருமானே எந்த உயிர்க்கும் அருளோனே கிறிஸ்து கிறிஸ்து என்போமே கிறிஸ்து கிறிஸ்து என்போமே கிட்டிய பாவம் பின்போமே நம்ம கிட்டிய பாவம் பின்போமே ஆணியில் சிந்திய செந்நீரே அகிலம் புறக்கும் நன்னீரே ஆணியில் சிந்திய செந்நீரே அகிலம் புறக்கும் நன்னீரே கிறிஸ்துவின் ரத்தம் பெருமருந்து கிறிஸ்துவின் ரத்தம் பெருமருந்து தேடியில் இன்பம் தருவிருந்து அம்மம்மா தேடியில் இன்பம் தருவிருந்து சிலுவையில் நின்ற செழுங்கோலம் சிலுவையில் நின்ற செழுங்கோலம் என் சிந்தையில் படிந்தால் நல்கீழம் கண்ணே மணியே கற்பகமே கண்ணே மணியே கற்பகமே கான்முளையாகிய அற்புதமே இது கான்முளையாகிய அற்புதமே குமரா குமரா திருக்குமரா என் சிந்தை குடிகொண்ட அருக்குமரா குமரா குமரா திருக்குமரா என் சிந்தை குடிகொண்ட அருக்குமரா அமைதி அளிக்கும் அரசாட்சி அமைதி அளிக்கும் அரசாட்சி ஐயன் குமரன் அருளாட்சி எது ஐயனன் குமரன் அருளாட்சி மரித்து எழுந்த சத்தியமே மரித்து எழுந்த சத்தியமே மரணம் இன்மையின் தத்துவமே திருமலை புரிந்தது சொல்மறையே திருமலை புரிந்தது சொல்மறையே கல்வாரி வழிந்தது செயல்முறையே என்று கல்வாரி வழிந்தது செயல்முறையே என்றது நெஞ்சொருகும் இயேசுவை என்றது நெஞ்சொருகும் என் எல்லா பாவம் தெரிந்தெடுக்கும்
இயேசுவை என்றது நெஞ்சுருகும் எல்லா பாவம் தெரிந்திருக்கும். வாழ்க கிறிஸ்து போதனைகள், வாழ்க கிறிஸ்து போதனைகள், வாழ்க சிலுவை சாதனைகள், வாழ்க சிலுவை சாதனைகள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, போத்திபார் யோசேப்பினுடைய முகத்தை கண்டு சத்திய வேதத்திலே படிக்கிறோம், கர்த்தர் யோசேப்போடு இருந்ததினால் அவன் காரிய சித்தி உள்ளவனாக இருந்தான். நீங்களும் நானும் வாழ்க்கையிலே காரிய சித்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்றால் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்க வேண்டும். என் பிதா பூரணர் சற்குணராய் இருப்பது போல நீங்களும் பூரணர் சற்குணராயிருங்கள். ஒரு குழந்தை தூய்மையாக இருந்தால் தாய் அந்த குழந்தையை அன்போடு தான் தூய்மையாக இருக்கிறபடியினால், குழந்தையும் தூய்மையாக இருக்கிறபடியினால் எடுத்து சுமக்க தூக்கி எடுக்க விரும்புகிறார். அது அசுத்தமாக இருந்தால் அதை தூய்மை செய்யவே விரும்புவார். இந்த போத்திபார் பார்க்கிறார், யோசேப்பு நீ எனக்கு ஊழியக்காரன், என் வீட்டிற்கு விசாரணைக்காரன், நான் ஒப்புக்கு அதிகாரியாக இருப்பேன், நீதான் எல்லாம் என்கின்றார். சகோதரே சகோதரியே, உன்னுடைய என்னுடைய முகத்திலே கர்த்தர் ஒவ்வொன்றை எழுதி வைத்திருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் யார் யாருடைய தயவு உங்களுக்கு எனக்கு வேண்டும் என்றால் ஆண்டவருடைய தயவு முதலாவது நமக்கு தேவை. அவர் நம்மோடு இருக்க வேண்டும். எஸ்தருக்கு ஏகாயின் கண்களிலே தயவு கிடைத்தது, யோனத்தான் கண்களிலே தாவீதுக்கு தயவு கிடைத்தது, தாவீதின் கண்களிலே யோனத்தானுடைய மகனுக்கு தயவு கிடைத்தது. இப்படி வேதங்களிலே ஆகாரே அந்தந்த இடங்களிலே பார்க்கிறோம். ஆகையினால் நீங்களும் நானும் கூட தேவனுடைய தயவு நமக்கு தேவையானால் பணிவுள்ளவர்களாக, சாந்தமுள்ளவர்களாக, தாழ்மை உள்ளவர்களாக, தேவனை முதலில் நினைக்கிறவர்களாக வைக்கிறவர்களாக இருந்தால் அந்த பிரசன்னம் நம்மை வழிநடத்துகிறது, தாங்குகிறது அல்லவா? போத்திபார் வீட்டிலே அவனுடைய மனைவி யோசேப்பினுடைய அழகில் மயங்குகின்றார். 27 வயதுடைய இளைஞனாக இருக்கின்றான். அவனைத்தான் எல்லாரும் கனம் பண்ணுகிறார்கள், விரும்புகிறார்கள் என்று காண்கின்றாள். தன்னுடைய விருப்பத்தை அவனிடத்திலே தெரிவிக்கின்றாள். வந்திடுவாய் யோசேப்பெண்ணே, தந்திடுவாய் நல்லின்பம் தன்னை, தந்திடுவாய். இந்த வீட்டில் என்ன விட பெரியவன் இல்லை. நீங்க அவருடைய மனைவின்றதுனால உங்களை ஒதுக்கி வைத்திருக்கிறார். என் நிஜமா என்னை இவ்வளவு பூரணமாக நம்பி இருக்கும் போது அவருக்கு விரோதமா நான் நம்பிக்கை துரோகம் செய்ய மாட்டேன். இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்வது எப்படி என்று சொல்லி மறுத்து விட்டான். சகோதரனே சகோதரியே, ஒரு வாலிப வயதில தன்னுடைய உத்தியோகத்தில் உயர வேண்டிய இடத்துல அந்த அதிகாரியின் மனைவியை கையில போட்டுக் கொண்டால் எவ்வளவு உயர முடியும். ஆனால் இந்த வாலிப பிள்ளையாண்டான் இந்த சோதனையிலே எப்படி எதிர்த்து நின்றான். தாவீதால நிற்க முடியலையே, அவன் கீழல்ல விழுந்துட்டான். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம்
15 படியுங்கள். நீங்கள் ஒருவரை ஒருவர் சகித்து கற்பித்து பதினாறு. இன்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். சங்கீதம் 25 நான் வசனம் சொல்ல மாட்டேன், கருத்து சொல்றேன், படிங்க. சொன்னா நீங்க பட்டுன்னு எடுத்து படிச்சிடுறீங்க, போட்டி போடுறீங்க. என் கண்கள் உண்மையை நோக்கி கொண்டிருக்கிறது. என் கண்கள் எப்பொழுதும் கர்த்தரையை நோக்கி கொண்டிருக்கிறது. அவரே என் கால்களை வலைகளுக்கு நீங்களாக்கி விடுகிறார். நமக்கு என்ன வீடு கட்டுறோம், நமக்கு என்ன தென்னை மரத்துல ஏறி பாடுபட்டு தேங்காய் உரிச்சு வந்து பாதி பழந்து அப்பமோ இடியாப்பமோ என்னவோ செய்து சாப்பிட்டு மீதி தேங்காய் வச்சிடறோம். நம்ம பார்க்காத நேரத்தில் ஒரு எலி வருது, அது எங்க கொடுத்தன இருக்குது, நம்ம வீட்டிலேயே வந்து இருக்குது. நமக்கு தெரியாத நம்முடைய உணவெல்லாம் ராவோடு போடும். அந்த எலியை பிடிக்கணும், பருப்போட மசாலோட ஒண்ணு நல்லா வச்சிடுறோம். இந்த வாசனை ராத்திரில உள்ள போது வலைக்குள்ள போய் கம்மான் கூட்டின்னு வருது அந்த எலிய. அதுவும் வந்து பாக்குது, அந்த இடத்துல பருப்போட தொங்குது, அத கிட்ட வந்து வாயினால தொடுது. அவ்வளவுதான், விஷயமே முடிஞ்சு போயிட்டா. அவ்வளவுதான், தீர்ந்து போயிடுது வாழ்க்கை. உனக்கு எனக்கு அப்படி சோதனைகள் வரும்போது எப்படி நீ தப்ப முடியும்? சுலபமான வழி அதுக்கு என்ன? தாவீது அரசன் சொல்றான், சங்கீதம் 119:9, வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான், உமது வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்வதனால் தானே. வசனம் சொல்லுவ, நீங்க படிக்கணும். நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாத படிக்கு உமது வசனத்தை என் மனதிலே வைத்து வைத்தேன், உமது பிரமாணத்தை வைத்து வைத்தேன், என் மனத்தில் வைத்து வைத்தேன். நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாத படிக்கு உமது வார்த்தை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். அம்மாவை பற்றி ஒரு பயம் இருந்தா தப்பு செய்வியா? அப்பாவை பற்றி ஒரு பயம் இருந்தா தப்பு செய்வியா? 4 பேர் இப்படி நினைப்பாங்களேன்னு தைரியம் உனக்கு பாவம் ஒரு பயம் இருந்தா இந்த துணிவா எதையும் செய்வாயா? நினைத்து பாருங்கள். வேற யாரும் இல்லாத சமயத்துல இவ கூப்பிடுறான், பயப்படுறான், வேண்ட முடியாதுமான்னுட்டான். நீங்களும் நானும் ஜாக்கிரதையா இருக்கணும்யா, ஜாக்கிரதையா இருக்கணும். ஆம்பளைங்கள்லாம் வெறும் போஸ்ட் கார்டு மாதிரி சும்மா எழுதிக்கு போட்டு இந்த கிதாபா நம்ம கொடுத்துடணும். பொம்பளை எல்லாம் ரெஜிஸ்டர் லெட்டர், வெயிட் ஜாஸ்தி, ஸ்டாம்பும் ஜாஸ்தி, போஸ்ட்மேன் கையிலே வச்சிருப்பான், அட்ரஸ் ஆளை பார்த்து கொடுத்துட்டு கையெழுத்து போடுங்க சார் இதுல. அதனால்தான் கல்யாணம் ஆன பிறகு உங்களை கையெழுத்து வாங்கின மாப்பிள்ளை டோப்பு கொடுத்து போங்கன்றது. அப்படி உள்ள வரும்போது பொண்ணு யாரு? இன்னாருடைய மக, இன்ன நாடார் மக. வெளியே வரும்போது யாரு? இன்னாருடைய மனைவி. போகும்போது மக, வரும்போது மனைவி. தேவனுடைய சன்னிதானத்திலிருந்து வரும்போது உனக்கு எவ்வளவு பெரிய பெருமை. தேவனுடைய ஒப்பந்தம் என்ன? மனுஷ தனியா இருக்கிறது நல்லதல்ல என்று அவனை நல்வழிப்படுத்த கர்த்தர் தெரிந்து கொண்ட முறை என்ன? ஒரு பெண்ணு கையில கொடுத்தா ஒழுங்கா இருப்பான். தாயாக இருக்கிறது. போர்த்துகீஸ் ஒரு பழமொழி, தெய்வம் எல்லா இடத்திலும் இருக்க முடியுது இல்லையா? அதனால்தான் ஒவ்வொரு வீட்லயும் ஒரு அம்மா வச்சிருக்கிறார். அந்த அம்மா தான் அந்த பிள்ளைய காப்பாத்துறது, அந்த அம்மா தான் அந்த பிள்ளைய வளர்க்குது. அதுதான் முதல் டீச்சர், அதுதான் முதல் பள்ளிக்கூடம். ஒவ்வொரு தாயினுடைய இருதயம் குழந்தையினுடைய பள்ளிக்கூடம். ஆனா துன்மார்க்கமா நடக்கிற பெண்ணு தாயா ஆவாளா? அவ நல்லவளா? அவ தாய் இல்ல, அவ பேய். அவளை பற்றி சாலமோன் என்ன சொல்றான்? பிரசங்கி 4 இல்லை 7:26, கன்னிகளும் வலைகளும் ஆகிய நெஞ்சமும் கயிறுகளும் ஆகிய கைகளும் உடைய ஸ்திரியானவள். அவ நெஞ்சு எப்படி, அவ கை எப்படின்னு எழுதுறான் சாலமோன். ஆகையினால என்ன பண்றான்? ஓடிட்டான். ஒரு நாள் தங்கு வேலையை செய்து காலையில வந்தப்போ அவனை கெட்டியாக பிடித்தால், என்ன மோசமானவங்க, உதவிட்டு ஓடிட்டாயா? நீ நானும் தப்பி போகணும்னா சிரவத்தை ஆணை கூட உதறிவிட்டு ஓடினான்.
ஒரே கூச்சல் போட்டா எல்லாரும் கூடிட்டாங்க. என்ன பலவந்தம் பண்ண வந்தான், இப்படி கத்துல விட்டுட்டு போயிட்டான். பிளேட்டையே மாத்திட்டாயா. வாழை மரமே முள்ளு மேல விழுந்தாலும் முள்ளே வாழை மரத்து மேல விழுந்தாலும் எந்த மரத்துக்கு சேதம்? வாழை மரத்துக்கு தான் சேதம். பொண்ணே சிரிச்சு சிரிச்சு பையன்கிட்ட பேசினாலும், பையனே சிரிச்சு சிரிச்சு பொண்ணுகிட்ட பேசினாலும் யாருக்கு பேரு கெடும்? பெண்ணுக்கு தான் கெடும். இந்த கதை சரித்திரம் எப்பவோ எழுந்து இன்னைக்கு நம்ம பேசுறோம். அந்த அம்மாவை பற்றி தான் புருஷன் வந்ததும் அப்படியே மாத்திட்டா. அவன் தான் என்ன கற்பழிக்க வந்தான். நான் கூட்டி போட்டேன், வெவ்வாறு கூட்டிட்டு ஓடிட்டான். நினைக்க கூட இல்லாம யோசேப்பு இப்படி செய்திருப்பானு கூட எண்ணல. உடனே அவனை ஜெயில போட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது அவர் செய்த ஒரு பெரிய நன்மை. இந்த பாவத்துக்கு என்ன தெரியுமா தண்டனை? லேவியராகமம் 20வது அதிகாரம் 10வது வாக்கியத்துல பார்க்கிறோம். 2 பேரையும் கொலை பண்ணிருக்கணும். அந்த பொண்ணையும் கொலை பண்ணிருக்கணும், யோசேப்பையும் கொலை பண்ணிருக்கணும். ஆனால் கர்த்தர் செய்த ஒரு பெரிய கிருபை என்ன? அந்த குழியிலே தள்ளும் போது அந்த குழியில இவ்வளவு வெளிச்சம் போட்டு இவ்வளவு அந்த மணல் போட்டு இங்க வந்துச்சு நட்டுவாக்காரி. கொடுக்கு தூக்கி வருது போடலாமான்னு. குழியில இருட்டா இருக்கு நிறையாது. ஒரு பூச்சி போட்டு இல்ல, தண்ணி இல்லையே. அதுல அவரை காப்பாத்தினார். இப்ப கொலை தண்டனை வந்திருக்கணும், இதுலயும் காப்பாத்தினார். ஜெயில்காரன் பாக்குறான். அப்பா உன் பேர் என்ன? என் பேர் யோசேப்புங்க. இங்க வா, இந்த சாவி பிடி. ஏங்க நீ இனிமேல் இந்த ஜெயிலுக்கு அதிகாரி. நான் சும்மா ஒப்புக்கு உட்காந்துருப்பேன். இப்படிதாங்க போத்திபார் கூட சொன்னார், நீதான் அதிகாரி, நான் வீட்டுக்கு உட்காந்து கடைசியா ஜெயிலுக்கு வந்திருக்கிறேன். இப்ப நீங்க எப்படி சொல்றீங்க? இங்க இருந்து எங்க போகணும்? எனக்கு பதவி வேணும், பட்டம் வேணும், நான் ஒரு கைதி போல. இல்லப்பா, நீதான் அதிகாரி. ஒரு 4 நாளைக்குள்ள பார்வனுடைய பாரபத்திரக்காரன் சுயமாகி காரணம் யோசேப்பின் வசமாக கைதிகளாக வருகிறார்கள். அவருக்கு ஒரு அறையை போட்டான். ஒவ்வொரு நாள் காலையில் ஒருத்தருக்கு வேலை சொல்லி வரலாம். ஒரு நாள் நீ இன்னைக்கு ஜெயிலெல்லாம் நீதான் பெருக்கணும், நீதான் எல்லாருக்கும் சமைக்கணும், சாப்பிட்ட பத்தத்துல நீதான் கழுவணும், வேண்டிய தண்ணியெல்லாம் இறச்சி கொடுக்கணும். இப்படி வரும். ஒரு அறையில் நுழைஞ்சா இவங்க 2 பேரும் முகவாடெல்லாம் உட்காந்து என்னையா விழிஞ்சு இவ்வளவு நேரம் அது பேச உட்காந்து இருக்கிறீங்க. அங்க 2 பேரும் கனவு கண்டாங்க. அது எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்குது. கனவுக்கு தேவன் அல்லவா சொல்லணும். என்ன கனவுயா? கனவுகள் கண்டோமே ஐயா, கனவுகள் கண்டோமே. கண்ட கனவுனா கருத்து அறிந்து, கண்ட கனவினா கருத்து அறிந்து பயந்து சாகின்றோமே. நான் கண்ட கனவிலே 3 கோடிகள் காட்சி கண்டே. 3 காட்சை கொடிகள் கண்டேன், பூத்து கழுத்து குலுங்கிட கண்டேன். பாத்திரம் என் கையில் இருந்தது, பாருந்தான பாத்திரம் இருந்தது. மரங்க துயிந்து ரசத்தையை கொடுத்தேன், மரங்க துயிந்து ரசத்தையை கொடுத்தேன். கண்ட கனவு பலிக்குமா? பேசினால் கதை புரியும். 2 சகோதரிகள் கவனிக்கலாமே. காலையிலே 2 பேர் கண்ட கனவினாலே தத்தளிக்கின்றார்கள். மூன்று கொடிகள் 3 நாட்கள் மன்னவன் மீண்டும் வேலையில் வைப்பார். சொன்னது உண்மையை பலித்திடுமா என்ற பாவியான வாழ்வு தன்னிலே. சொன்னது சத்தியம் பலிக்கும் நித்தியம், சத்தியம் பலிக்கும் நித்தியம். பலித்தால் என்னை நினைவு கூறுவாய், பலித்தால் என்னை நினைவு கூறுவாய். அந்த கனவு இதுதான். நீ கண்ட 3 கொடிகளும் 3 நாளுப்பா. ராஜா உன்னை திரும்ப வேலையில வைப்பான். அப்படி வைப்பானான்னு கேக்குற, உண்மையா வைப்பான். அப்படி வச்சா என் பேர்ல தயவு வைத்து என் காரியத்தை ராஜா கிட்ட சொல்லி என்னை இங்கிருந்து விடுவிப்பியா? நிச்சயம் விடுவிப்பீங்க. நாமே எத்தனையோ கனவுகள் பார்த்திருக்கிறோமே. கர்த்தர் கனவுகளை வெறுமையாக அனுப்புகிறார் நினைக்கிறீர்களா? அவர் அனுப்புகிறார். யோபின் ஆகமம் 33வது அதிகாரம் 16வது வாக்கியத்தை படிங்க.
இது வரைக்கும் படிக்காதவங்க படிங்க. சில பைபிள் வச்சிருக்கிறீங்க, புரட்சிகளை படிக்க மாட்டேன்றீங்க. அவர் ஆட்காலத்து தரிசனமான சொப்பனத்திலே மனுஷனுடைய செவிக்கு தாம் செய்யும் காரியத்தை வெளிப்படுத்தி அதை அவர்களுக்கு தண்டனையினால் முத்திரை போட்டு மனுஷன் தன் செய்கையை விட்டு நீங்கவும் மனுஷனுடைய பெருமை அடங்கவும் செய்கிறார். தேவன் கனவுகளை சொப்பனங்களை அனுப்புகிறார். ஏன் ரொம்ப வருத்தமா இருக்கிறார்? நான் என்ன சொல்லி ஒரு மாதிரி கனவு கண்டதுல தூக்கமே வரலையா? என்ன கனவையா கண்டேன் சொல்றேன். என் வீட்டு தோட்டத்தில் இருக்க தென்னை மரத்துல இருந்து ஒரு மட்டை உழுந்த மாதிரி கனவு கண்ட. மட்டையா உழக்கூடாது, உழுந்து தெரியான்றீங்க, இனிமே உழக்கூடாதுன்ற. பழுத்த மட்டையா குறுத்தர மட்டையா? பழுத்த மட்டை தானே. அப்போ ஒன்னும் பஞ்சவில்லை. என்ன பழுத்த மட்டை விழுந்ததுன்னா ஒரு வயசான கேஸ் உங்க வீட்டுல அவுட் ஆக போகுதுன்னு அர்த்தம். 60 வயசானவங்க இருக்காங்களா? எங்க தாத்தாவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. அது போனாலும் போயிடும். உனக்கு என்னப்பா ஏம்மா வருத்தமா இருக்கிற? யாரோ காலையில வந்து என் வீட்டு கதவை தட்டுறாங்க. கதவை திறக்கிற வெள்ளை துணி ஒண்ணு கொடுத்து உடுத்திக்கன்றாங்க. ஐயா எனக்கு வேணாண்டேன் நானு. இது விடிய காலையில கண்டியா பின்னேரத்துல கண்டியா? விடிய காலையில தான் கண்டேன். விடிய கால கனவு பலிக்கு மேடி. நீ வாங்கினியா? வாங்கல. கதவை சாத்திட்டான். வாங்கியிருந்தீன்னா இன்னொருத்தன் பார்த்தோம். கனவு அர்த்தம் சொல்றாரு. நம்ம கனவு சொல்லுமோ? வெள்ளை கூடை மேலே அடுக்கடுக்காக 3 இருந்தன. பச்சனங்கள் நிறைந்திருந்தன. பச்சனங்கள் நிறைந்திருந்தன. பறவைகள் வந்து கொட்டியே சென்றன. பறவைகள் வந்து கொட்டியே அந்த கனவு இதுதான். கனிவாய் கருத்தாய் பதிலே சொல்லுங்கள். கனிவாய் கருத்தாய் பதிலே சொல்லுங்கள். கனவு இதுதான். 3 கூடைகள் 3 நாட்கள் 3ஆம் நாள் உன்னை தூக்கி போடுவான். பறவைகள் பல காலத்தை கொட்டியது பறவைகள் 3 மாதத்தை கொட்டும். பறவைகள் 3 மாதத்தை கொட்டும். அந்த கனவு இதுதான். கருத்தும் பதிலும் கத்தரவில்லை. கருத்தும் பதிலும் கத்தரவில்லை. கனவு இதுதான். என்னங்க என் கனவுக்கு? அவன் கனவு அர்த்தம் அப்படி, உன் கனவு இப்படி. வெள்ளை அது வந்தாலே மரணத்துக்கு அறிகுறிப்பா. ஒரு நஷ்டம் வரப்போகுதுன்னு அர்த்தம். 3 கூடையும் 3 நாள். அந்த 3ஆவது நாள் ராஜா அவனை தூக்கல போடுவான். உன் கூடையில இருந்த பலகாரத்தை எப்படி பறவைகள் கொத்தினதோ அது போல தூக்கல தொங்குறவுடைய மாம்சத்தை பறவைகள் கொத்தும். சொல்லி வாய் மூடலையா? ஒரு 3ஆவது நாள் வந்துட்டான். 2 பேரையும் கூப்பிடுறாங்க. 2 பேரையும் கூட்ட போனா ஒருத்தனை வேலையில வச்சிட்டாங்க. சுயம்பாகிய தூக்கல போட்டாங்க. இவரு எதிர்பார்த்து நடக்கிறான். நம்ம இந்த ஜெயில இருந்து போயிடுவோம், பரவாயில்ல. அந்த மாதிரிதான் குயில போட்டானுங்க. இங்க ஜெயில ஒரு பாவம் பண்ணாத வந்திருக்கேன். ராஜா கிட்ட சொல்லுவான்னு எதிர்பார்த்தா 1 வாரம் ஆச்சு, 1.5 வாரம், 2 வாரம், 1 மாசம், ஒரு 6 மாசம், 1 வருஷம், 1.5 வருஷம் ஆச்சு. வரவே இல்ல. பானம் பாத்திரம் வேலையில் இருக்கிறானே, நல்லா இருக்கிறானா? நினைக்கலையே, மறந்துட்டானே. இவரு அடுத்த வாரம் வரும். 2 வருஷம் ஆச்சு, வரவே இல்லை. ஸ்திரியானவள் தன் கர்ப்பத்தின் கனிக்கு இறங்காமல் இருப்பாளோ? அப்படியே அவள் இருந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 44வது அதிகாரம் 18க்கு மேல அந்த வசனம் இருக்கும். கண்டுபிடிச்சு படிங்க. 21க்குள்ள இருக்கும் பாருங்க. திறக்கிறீங்களோ புரட்டுறீங்களோ படிக்க மாட்டேன்றீங்களா? 44:21 பாருங்க. யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை. நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன் இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. இன்னொரு சொல்லுகிறார், நான் உன்னை மறந்தால் எனது வலது கை தன் தொழிலை மறப்பதாக. சின்ன பசங்களுக்கு ஒரு கேள்வி, உங்க 2 பேரும் தான் கேட்க போறேன். எந்த கிளாஸ் படிக்கிற நீ?
நீ வகுப்ப சொல்ல, அதுக்கு தகுந்த மாதிரி கேள்வி கேட்டுக்கிறேன் நானு. வகுப்பே சொல்ல மாட்டேன்றான். சொல்ற மாதிரி இல்லையா? நீ எந்த வகுப்பு தம்பி? எவ்வளவு துணிவா இருக்கிறாங்க பாருங்க பிள்ளைங்க. படிக்கிற வகுப்பை சொல்லுங்கன்ற, அதை சொல்ல மாட்டேன்றான். ஐயா என்னதுக்கு இந்த வம்பு? எதுனா கேள்வி கேட்பாரு, நம்ம என்ன படிக்காத பையன் மாதிரி உட்காந்து இருக்க வேண்டாம். இன்னொரு இடத்துல சொல்லுகிறார், நான் உன்னை மறந்தால் என் வாயில் உள்ள நாக்கு மேல் வாயோடு ஒட்டி கொள்ளட்டும். தமிழ்ல 2 வகையான எழுத்துக்கள், உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18. இந்த மெய்யெழுத்துக்கு இன்னொரு பெயர் ஒற்றெழுத்து. அதை உச்சரிக்கும் போது ஏதாவது 2 உறுப்புகள் ஒட்டிக்கும். இப் 2 உதடு ஒட்டிக்கும், இவ் பல்லு உதடு ஒட்டிக்கும், இவ் நாக்கு மேல் பல்லு அடிப்பல்லு ஒட்டிக்கும், இழ் மடங்கி ஒட்டிக்கும், இட் மடங்கி ஒட்டிக்கும், ஒட்டிட்டு மூக்காது சவுண்ட் வரும். இன்னொன்னு மோட்டர் பைக்கோட இன்னொரு எழுத்து இருக்குது, தாழ் பாழ் ஷீழ் கீழ் இப்படிலாம் இருக்கும். இன்னொரு எழுத்து இருக்குதியா, அதை சொன்னா பக்குன்னு அதுக்கு மேல்வாய். மூச்சை விட்டாதான் நீ பழச்ச, இல்லன்னு அப்படியே ஆட வேண்டியதான். எந்த எழுத்து தெரியுமா? சொல்லி பாருங்க, அப்பதான் தெரியும். அவ்வளவு நேரம் மூச்சு கட்ட முடியுமா? பஞ்சமா நான் உன்னோடு இருப்பேன், நீ கலங்காதே, உன்னை கைவிடேன் என்று வாக்களித்தனர். நீருள்
மறுக்கிறதில்லை, மாறுகிறதும் இல்லை, மறப்பதும் இல்லை. ராஜாவுக்கு ஒரு கனவு கொடுத்தாரியா, பார்வோனுக்கு ஒரு கனவு கொடுக்கின்றார். அந்த பார்வோன் தடுமாறான், கடந்து வேதனைப்படுகின்றான், புரண்டு புரண்டு படுக்கிறான். அவன் கண்ட கனவு என்ன? யோர்தான் நதியிலிருந்து கொழுத்த 7 பசுக்கள் கரைக்கு வருகின்றன, மேய்கின்றன. அதுபோல பசுக்கள் எகிப்திலேயே இல்ல. ரொம்ப சந்தோஷப்படுறான். பார்த்து கொண்டிருக்கும் போதே சப்பையான, அவலட்சணமான, கேவலமான, ஒல்லியான, மெலிந்த பசுக்கள் 7 வருது. 7 இந்த 7 கொழுத்த பசு அப்படியே தின்னுட்டு, மாடு மாட தின்னுமா, ஐயோ என்ன மோசமா இருக்குது, பயப்படுறான். திரும்ப படுத்து தூங்குறான். ஒரே தாழ்ல 7 கதிர்கள், அடர்த்தியானவை, மணி பிடித்தவை, காற்றல முடியாம வயிற்றுல லேசாடுது. அது பக்கத்திலே இன்னொரு தாள் ஷாதியானது, கருகி போனது, தீந்தது. அந்த அடர்த்தி மணியெல்லாம் அப்படியே தின்னுது. மாடு மாடு தின்னது, கதிர தின்னது. என்ன ஒண்ணுமே புரியலையே, ஒரே கலகமா இருக்குது. கனவை கண்டானே காவல் தானுண்டே, கருத்தை இறந்தானே, நெஞ்சில் கலக்கம் கொண்டானே. நாடு மாடு தின்னுமா, புக்கள் புல்லை தின்னுமா, புள்ளாக இருக்குது, கதிரும் வந்ததே. எனக்கு உதவி அர்த்தம் சொல்லவில்லை. திறனே தெரிந்தவர் அனைவரையும் நட்சத்திரமே பார்க்கும் யாரையும் கூப்பிட்டு வாருங்கள். கனவு கண்டது முதலே என் கருத்து அறிந்ததே. சீக்கிரம் கூட்டினு வாங்க, எனக்கு தூக்கம் வரல, எனக்கு பயமா இருக்குது. என்ன மகாராஜா, ஒரு கனவு கண்ட, என்ன கனவு பாருங்க, மாடு மாட தின்ற மாதிரி, கதிர தின்ற மாதிரி நான் கண்ட கனவு அப்படின்னு சொல்றோம். மகாராஜா, மாடுங்க புல்ல தின்னு இருந்தா நாங்க அர்த்தம் சொல்லிவிடுவோம். மாடு மாட தின்னது அங்கதான் பாயிண்ட் எங்களுக்கு ஒண்ணு விளங்கல. அது புதுச்சா இருக்குது. 3 நாளால மோதுறாங்க. அப்பதான் அந்த பான பாத்திரக்காரனுக்கு மண்டையில ஐயோ சிறையில ஒருத்தர் இருக்கிறானே, அம்மையோ சேப்பு மறந்தே போயிட்டமே, நன்றி கட்ட பாவி ஆயிட்டனே. ராஜா கிட்ட ஓடி வரா. சிறையில ஒரு பையன் உள்ளான். மகாராஜே அவன் அழைத்து வந்தால் உடனடியா அர்த்தம் சொல்வனே. சிறையில்
எங்கன்னு சொல்லி உடனே கூப்பிடுவா. வேகமா ஓடுறான். ஜெயிலதே சொல்லு, ஐயா யோசிப்பு மகாராஜா மகாராஜா கூப்பிட்டாரு. அதெல்லாம் சொல்லி நேரம் நீ விடுங்க பாரு. யோசிப்பு என்ன மன்னித்துக் கொள்பா, நான் மறந்துட்டேன். என்ன மறந்துட்டேன், 2 வருஷமா மறப்பேன். எப்படியோ இப்ப நான் சொல்லி தவிர எடுப்படாது. இப்ப ராஜாவுக்கு ஒரு கனவு கண்டிருக்காரு. நீ வா. ஜெயில வளர்ந்திருந்த தாடி மீசை எல்லாம் அழித்து தள்ளி விட்டான். ஜெயில் ஆடையெல்லாம் மாத்திட்டு ஒரு மனுஷனை சந்திக்க, ராஜாவை சந்திக்க கொண்டு வந்து நிறுத்துறான். படிமா ஆதியாகமம் 41. உன்னதான் சொல்றேன். ஆதியாகமம் 41, 46. வேற யாரும் படிக்காதீங்க. நீதான் ஒரு பதிலும் சொல்ல மாட்டேன்ற. இப்ப உனக்காக தான் படிக்க சொல்றேன். படிச்ச பிறகு ஒன்னு ஒரு கேள்வி கேட்க போறேன். அதுக்காக தான் 41, 46. பார்வோன் முன்பு நிற்கும் பொழுது எத்தனை வயது தம்பி? 30 வயது. சரி, இப்ப இன்னொன்னு படிப்பாங்க, கவனிங்க. ஆதியாகமம் 37 யோசேப்பினுடைய வயது வருது பாருங்க. முதல் வசனத்தில் சொல்லுங்கம்மா சத்தம். அந்த வயசை மாத்திரம் சொல்லுங்க, தம்பிக்கு கேட்கிற மாதிரி. யோசேப்பின் வயதை மாத்திரம் சொல்லுங்க. 17 வயது. இங்க படிச்சது 30 வயது. இப்ப படிக்கிறது எத்தனை வயது? 17. 17 இருந்து 30 வரணும்னா எத்தனை வருஷம் ஆகும்? எவ்வளவு கூட்டணும் தம்பி? 13 ஆண்டுகள். இப்ப இன்னொன்னு படிப்பாங்க. இது கொஞ்சம் பெரிய செக்ஷன் பாய்ஸுக்கு கேள்வி. அந்த தூண்ல சாய்ந்திருக்கிற தம்பிக்கு கேள்வி. வெரி குட். உன்னதான் ரெடி ஆயிடணும் நீ. ஆதியாகமம் கடைசி அதிகாரம் கடைசி வசன சட்டமா படிங்கம்மா. 110 வயது உள்ளவனாக வந்துச்சு கணக்கு. 30 வந்து 110 எத்தனை வருஷம்? 80 வருடங்கள். இந்த 30வது வயது சாகிற வரைக்கும் எகிப்தின் அதிபதியாக இருந்தால் உத்தியோக உயர்வு எல்லா ஆசீர்வாதமும். ஆனால் இந்த 80 வருட ஆசீர்வாத வாழ்க்கைக்கு தேவன் யோசேப்பை 13 வருடம் சித்திரவதைக்குள் அனுமதித்தார். தேவன் சிக்ஷிக்கிற மனுஷன் பாக்கியவான். உனக்கு எனக்கு தண்டனை வருதுன்னா ரொம்ப சந்தோஷப்படணும். நமக்கு ஒரு கதவு மூடுறார் கர்த்தர்னா 2 கதவை எங்க திறக்க போகிறார் அர்த்தம். நம்ம வீட்டுல முருங்கை மரத்துல இவ்வளவு பூச்சிக்கு மேயுது, நிறைய முடி, கம்பளி பூச்சி. அதை கண்டாவே ஒருமை குளமெல்லாம் ஒருமையான செலவு நெருப்பு எடுத்து அப்படியே கொளுத்துவோம். ஆனா அந்த பூச்சி கொஞ்ச நாள்ல தம் முடியெல்லாம் சிதைச்சு போட்ட ஒரு கூண்டுக்குள்ள கொஞ்ச நாள் உறங்குது. நிறைய கால், நிறைய முடி. கொஞ்ச நாள் இருந்தது கூண்டுக்குள்ள வெளியே வருது. 6 கால்கள், 4 ரெக்கைகள், கலர் கலரான ரெக்கை. அம்மா பட்டாம்பூச்சி பிடிக்கட்டுமா? வண்ணத்து பூச்சி. நீங்க சும்மா இருங்க, பிடிச்சிடுற, எதிர் விட்டுற, அழகா இருக்கிற மாதிரி விட்டுற. நீ இந்த வண்ண வண்ணமா வரணும்னா எவ்வளவு உபத்திரம் தெரியுமா? உனக்கு சில சிறகுகளை கர்த்தர் கொடுக்க, வெறுக்கிற உருவத்தை போக்க உன்னை கர்த்தர் சில நஷ்டங்களுக்குள்ளே உன்னை கொண்டு போறார். வேதனைகள் இருக்கும். நோ பெயின்ஸ், நோ கெயின்ஸ். துன்பங்கள் இல்லாமல் உனக்கு இன்பங்கள் கிடையாது. கஷ்டங்கள் இல்லாமல் உன் இஷ்டம் நிறைவேறாது. வேதனைகள் இல்லாமல் உன் சாதனை கிடையாது. அதை நினைக்கணும் நீங்கள. நான் துன்பத்தின் வழியாய் இன்னும் நான் உம்மை கிட்டி சேர்வேன் என்று பக்தர்கள் பாடுகிறார்கள். கொடுமை நிறுத்தினாய். யோசிப்பு, நீ சொப்பனங்களுக்கு அர்த்தம் சொல்வாய் என்று கேள்விப்பட்டேன். நான் அல்ல மகாராஜா, தேவன். பாருங்க யார் பேரை முதல்ல இருக்கிறான் பாருங்க. தேவன் பார்வோனுக்கு மங்களகரமான உத்தரவை அருளி செய்வார். பார்வோனுக்கு தேவனை என்னன்னு தெரியாது. அவன் வணங்குறதெல்லாம் வேற. அவங்கிட்ட பாருங்க, எபிரேய பையன் தான் வணங்குற தெய்வத்தை பற்றி சொல்லலாம். தேவன் பார்வோனுக்கு மங்களகரமான உத்தரவை அறிவிச்சார். இன்னும் கனவையே சொல்லல. இப்படிதான் அர்த்தம் சொல்றான். கண்ட கனவு சொல்றான். மகாராஜா, நீங்கள் கண்ட கனவு 2, ஆனா அர்த்தம் ஒண்ணுதான். 2 கனவு கண்டனே, 2 கனவு கண்டீங்க, அர்த்தம் ஒண்ணுதான். 7 கொழுத்த பசுக்களும் 7 மணி பிடித்த கதிர்களும் உங்கள் நாட்டில்
செழிப்பான 7 வருஷங்கள். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். கொஞ்சம் பொறுங்க. அடுத்து வந்து சப்பை அவலட்சணமா மெல்லிய பசுக்கள், சாவியா கருகி போன 7 கதிர்கள், அது 2 அடுத்து வரப்போற தொடர்ந்து வருகின்ற பஞ்சங்கள் 7 வருஷத்துக்கு. ஐயோ, ஏன் 2 கனவுகளை கொடுத்தாருன்னா இது உடனடியா நடக்க போகுதுன்றது கொடுத்தார். ஆகையினால செழிப்பான வருஷங்கள், நல்ல விளைச்சல் இருக்கும் போது 5ல் ஒரு பாகத்தை நீங்க சேமித்து வைக்கணும். ஒரு விவேகமான புருஷனுக்கு வேலை கொடுத்து அவன் மூலம் இதை சேமித்து வைத்து பஞ்சகாலத்திலே மக்களுக்கு கொடுக்க வேண்டும். என் அருமையான வாலிப சகோதர சகோதரிகளே, யார் யார் 25 வயசுக்கு கீழே இருக்கிறீங்களோ தேவனுடைய புண்ணியமான காலம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த 25 வயசுக்குள்ள இருக்கிறியா, உன் சக்திய வீணா செலவழிக்காத. கண்டதையும் பார்த்து கோளாறு பண்ணிவிடாது. கண்ட வார்த்தையும் கேட்டு புத்தி எழுந்துடாது. கண்ட செயலையும் செய்து உன்னுடைய கை சக்தி எனக்கு பலம் இருக்குது, எனக்கு சக்தி இப்ப அப்படிதான் தெரியும் சொல்லுவான். இழுக்க இழுக்க இறுதி வரை இன்பம், இறுதி வரை இன்பம், இறுதி வரை இன்பம் கிடையாது தெரியுமா? புடிச்சவங்க எல்லாம் கேட்டுப்பாரு. தெரியாத பழகிட்டேன். விட்டாலும் பையனை பிடிச்சுக்கிச்சு கட்டிமா விட்ட முடியல, டாக்டர் விட்டுன்றாரு. ஒரு குடியார பையல கேட்டாங்க, ஏண்டா அடி வண்டலோட குடிக்கிற? டாக்டரே சொன்னார், அடியோட குடிய நிறுத்தணும்னாரு. அதோட அடியோட குடிக்கிறான். அவன் மூளை எப்படி வேலை செய்து பாருங்க. டாக்டரே சொன்னாரா அடியோட குடிய நிறுத்துறான்னா அடியோட குடிக்கிறோம், அடியோட வண்டலோட குடிக்கிறான். இருமல் வருகிறது, புகை வருது, முடியாதையா இந்த வயதுக்குள்ள சேர்த்துக்கொள். சொன்னவனுங்க ராஜா மகிழ்ந்தான். இவரை போல புத்திசாலி இருக்க முடியுமா? தேவ ஆவியை பெற்ற உன்னை போல தேடினாலுமே இங்கு கிடைக்க மாட்டாரே. தூர பார்வையோ நல்விவேகமோ நேர காண்கின்றேன் சீர உன்னிலே. மணி எந்த கற்களை வெற்றிடாத நீ படிகள் புரிவார். மணி எந்த கற்களை வெற்றிடாத நீ படிகள் புரிவார். கண்டனுக்குமே பரியா சொல்றார், கொண்டனானவன் அதிபதியானவே. கண்டிலி கருத்து மாட்டினான், முத்திரை மோதிரம் விரலில் மாட்டினான். இரண்டாவது தேரிலே சென்றார், தனக்கு அடுத்த அதிபதியானான். யோசேப்பு இங்க வா, வெண்ணும் திருவங்கே கொண்டு வாருங்கள், அவர் கணியுங்கள். இந்த முத்திரை மோதிரம் அணிந்து கொள், என் தங்க சங்கை போட்டுக்கொள், இந்த தேரில் ஏறி ஊர்வலமாக வா. உன்னை எவனும் கேட்காமல் இந்த எகிப்தில் கையையாவது காலையாவது அசைக்க கூடாது. ஐயோ, ஒரு தேள் ஏறினா கூட யோசிப்பு கிட்ட நீ வரணும். யோசிப்பு நான் கையை ஏறலாம? தேள் ஏறுதுவேன். உன் காலில் ஒரு பாம்பு சுத்தினா கூட யோசிப்பு பாம்பு அப்பதான் இல்லன்னா முடியாது. எவ்வளவு பெரிய பதவி பாருங்க. எல்லா இடத்திலையும் வருகிறான். 7 ஆண்டுகளாக பெரிய பெரிய கலைஞர்கள்ட்ட தானியங்கள் எல்லாம் சேர்க்கிறான். சேமிக்க கற்றுக்கொள். ஏன்னா இதுக்கு அடுத்து வர்றது குளிர்காலம். இப்ப கருப்பா இருக்குதுன்னு நினைக்காத, எப்ப வெள்ளையாவதுன்னு தெரியாது. ஒரே ரத்தம் தான் ஓடி நிற்கும், திடீர்னு வெள்ளையாகும். சீப்ப போட்டின்னா அங்க இருக்காது. சீப்போட ஒரு அநியாயமா போட்டு தெரியாது. அப்ப நியாயமா எவ்வளவு கட்டணும்? தலை தேய்க்கும் போதே சிலருக்கு தண்ணியோடு தண்ணியா வந்துடும். சக்தி குறைய 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 எல்லாம் பிடிதான். பல்லெல்லாம் ஆட்டம் கொடுத்து வந்துடும். கண்ணாடி, சேரிங்க, எல்லாம் லைட் வரும். சேர்த்து வை, சேர்த்து வை, சேர்த்து வை. 7வது வருஷம் முடிஞ்சது. 8வது வருஷத்திலிருந்து வானம் வெண்கலம் மாற்றி பூமி பாலம் பாலமா வெடிச்சது. மழை இல்ல, மாடெல்லாம் சாகுது. ஆடு மாடல மனுஷரே சாகணும். எல்லாம் பாருன்னு வராங்க. மகாராஜா யோசிப்பிடம் போய் கேளுங்க. அங்க போய் கேட்டேன், யோசிப்ப ஐயா உங்ககிட்ட தான் வந்து கேட்க சொன்னாங்க. அப்படியா?
காசு கொண்டு வந்திருக்கீங்களா? கொண்டு வந்திருக்கோம், கொண்டு வாங்க. அளந்து அனுப்பு கொடுக்கலாம். ஜனங்கள்லாம் வாழ்த்தி எடுத்துட்டு போறாங்க. இன்னும் கொஞ்ச நாள் திரும்ப என்ன கொண்டு வந்திருக்கிறீங்க? காசு கொண்டு வந்து ராஜிதான் முன்னாலே கொடுத்துட்டு ஐயா. இப்ப வேற என்ன கொடுங்க? மாடி நகை அதை படுப்ப இல்ல இல்ல கேக்குறேன். நகையும் கொடுங்க, நட்டையும் கொடுங்க, வாங்கின போங்க. அப்புறம் ஆடு மாடு, அப்புறம் தோட்டம் துறவு, அப்புறம் கன்று காலி, அப்புறம் வீடு வாசல். எகிப்தில் உள்ள நிலம் முழுவதும் பார்வனுக்கு ஆயிடுது. திரும்பவும் வயிற்றுல பார்த்து எல்லாரும் வராங்க. யோசிப்பையா சாப்பாடு என்ன கொண்டாந்துருக்கீங்க? ஒண்ணும் இல்ல, பின்ன நாங்க தான் வந்திருக்கிறோம். சரி வாங்கி சாப்பிடுங்க. எல்லாம் கொடுத்து அனுப்புறோம். இந்த பஞ்சம் என்ன ஆச்சியா? எகிப்துல மாத்திரம் இல்ல, சுற்றுப்பட்டு கிராமங்களில் எல்லாம் பரவ ஆரம்பித்தது. கானான் தேசத்தில் உங்க அப்பா எங்கடா? எல்லாம் பேசி நிக்கிறாங்க பாருங்க, கூப்பிடுறாங்கள. அன்பான ரூபனே வா வா, ஆசையான லேவியே வா வா. அன்பான ரூபனே வா வா, ஆசையான லேவியே வா வா. பிரியமான இசக்கார வாரா, நேசமான செவிலோனே வாரா. நான் நப்தலி கொஞ்சம் வாங்க, நல்ல பல கழுதைகளை அவிழ்த்து, வெற்றிகளை கோணிகளை எடுத்து, தேவையான பணத்தை எண்ணி எடுத்து, எகிப்தை நோக்கி நீங்க போங்க. முகத்தை ஒருவர் காத்திருந்த பசியாரிடம், ஒருவர் முகத்தை ஒருவர் காத்திருந்த பசியாரிடம். உடனே வாலிபர்கள் நீங்கள் பயணப்பட்டு கொஞ்சம் போங்க. யாக்கோபின் சந்ததி ஏலமா, அப்பத்துக்காக நாம் எங்கலாமா? மகன் நம்மோடு இருக்கின்றார், உடனே போய் நீங்க பாங்க. சங்கீதம் 34 வசனம் 10 கொஞ்சம் 7. சங்கீதம் 37 வசனம் 25 எழுதுங்க. சிங்கக்குட்டி சாட்சி அடைந்து பத்தினியா இருக்கும் என்றார். கத்தருக்கு பயந்தவர்களுக்கோ ஒரு நன்மை குறைவுபடாது. இளைஞனாக நான் இருந்து புதி வயதுள்ளவனும் அப்பத்துக்காக பிள்ளைகள் இருந்து திரிவது இல்லை. அருமையான வாக்கு தத்தங்கள் ஆண்டவரின் அருமை பிள்ளைகளுக்கு எடுத்து ஆயத்தமாயிருங்கள். பாடல் முடிந்தது படியுங்கள். நாகும் 3:10, நாகும் 2:12. அடிக்கடி எடுக்கிற புத்தகங்கள் புதிய ஏற்பாட்டுல இல்லம்மா, பழைய ஏற்பாட்டுல பாரு. இங்கேய தேடிய தங்கச்சி கொஞ்சம் நல்லா பாருங்க. ஆகும் 2:12 எங்க குட்டிய பெட்டி வருது, அதையும் கொஞ்சம் நம்ம பார்க்கலாம். இசக்கார உடனே எடுத்து போங்க. தானியமே வாங்கி கொஞ்சம் வாங்க. நம்முடைய கர்த்தர் பெரியவர், நம்மையே அவர் போஷிப்பார். ஒரு நாளும் மாறாத கர்த்தர், உடனே எடுத்து போங்க. 34:10 சிங்கக்குட்டிகள் தாட்சி அறந்து பட்டினியா இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. சிங்கத்தை பற்றி எப்படி எழுதியிருக்கிறான், எப்படி பார்த்திருப்பான். எவ்வளவு தடவை சவுலுக்கு பயந்து போய் பதுங்கினவன் தாவீது. நாகும் 2:12 ஒரு சிங்கம் என்ன செய்யும் எழுதியிருக்கிறான். படிங்க. அதை மற்றவங்களுக்கு படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தால் என்ன? சில பேர் பைபிளை திறந்து வச்சுட்டு அதையே பாக்குறீங்க. அது எங்க இருக்குது, எந்த வசனமும் யாரோ படிக்கிறாங்க, நமக்கு என்ன. இன்னும் சிலர் பைபிள் எடுத்துனே வரல. எடுத்துன்னு வந்தாதான் இந்த தொல்லை. அதனால தான் நான் வீட்லயே வச்சுட்டேன். படிங்க. சிங்கம் தன் குட்டிகளுக்கு தேவையானதை பீறி
தன் பெண் சிங்கங்களுக்கு வேண்டியதை தொண்டையை பிடித்து கொன்று இவைகளினால் தன்னுடைய கெதியையும் பீறி போட்டவைகளால் தன் தாவரங்களையும் நிரப்பிட்டு ஒரு பெண் சிங்கத்துக்கு ஆண் சிங்கம் செய்கிற வேலை. உட்கார்ந்த இடத்துல இருந்து ஒரு கர்ஜிக்கும், அவ்வளவுதான். எல்லாம் பயந்து பதுங்க வரும். சிங்கம் இருக்கிற இடம் தெரியாது. ஒரு அடி அச்சு பின்னால போட்டுரும், ஒரு அடி அச்சு பின்னால போட்டுரும். நரி ஒரு அடி, நாய் ஒரு அடி, மழை ஒரு அடி தூக்கி போட்டுரும். இவைகளை கொண்டு போய் பெண் சிங்கத்தை கூட்டி நீங்க நல்லா சாப்பிடுங்க, வேட்டையாடுறதுக்கு நீங்க நல்லா அமைதியா சாப்பிடு, நான் பாத்துக்கிறேன். அப்படி இருக்கக்கூடிய ஆண் சிங்கம் அது குட்டிகளே பட்டினியா கிடக்கிறத தாவீது பார்க்கிறோம். இந்த ஆண்கள் பக்கம் யாராவது பைபிள் வச்சிருக்கிறீங்களா? கோச்சுக்காதீங்க, பெரும்பாலும் எடுத்துன்னு வர்றதில்ல. ஏன்னா இந்த வசனம் அவங்க படிக்க முடியாது, நம்ம தான் படிக்கணும். சரி படிங்க. பாத்தீங்களா, இளைஞனாயிரு பொம்பளை இளைஞனா இருந்தான்றாங்க. அதனாலதான் நீங்க படிக்கணும். நீங்க புஸ்தகம் கொண்டு வரல, அவங்க படிச்சுதான் அவனு, வேற வழி என்ன பண்றது? படிங்கம்மா. நான் இளைஞனாயிருந்தேன், முதிர் வயது உள்ளவனுமானேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்திற்காக இறந்து திரிந்ததையும் நான் காணவில்லை. இதுதான் தாவீதுடைய அனுபவம், இதுதான் நம்முடைய அனுபவம். நாமும் அப்படிதான் பார்க்கிறோம். தேவன் என்ன ஒரு நாள் கைவிட்டது இல்லையா? நான் கட்டியா சாப்பிட்டாலும் சாப்பிட்டிருக்கேன், கரைச்சி சாப்பிட்டாலும் சாப்பிட்டிருக்கேன், ஆனா பட்டினியா கலந்தது இல்லை. பாடலாமா எல்லாரும்? உங்ககிட்ட இந்த பாட்டு புஸ்தகம் இருந்தா எல்லாரும் சேர்ந்து பாடுங்க. 4வது பாட்டு, நானும் என் வீட்டாருமோ. நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போ. நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா கர்த்தரையே. ஆகாததென்று கண்டால் கர்த்தரையே சேவிப்பதே. ஆகாததென்று கண்டால் யாரை நீ சேவிப்பாய் என்பதை இன்றே தீர்மானம் செய்வார். யாரை நீ சேவிப்பது என்பதை இன்றே தீர்மானம் செய்வார். நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போ. நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. எனக்கு வாழ்வு வந்தாலும் தாழ்வு வந்தாலும், நோவு வந்தாலும் சாவு வந்தாலும், எவ்வளவு இக்கட்டுகள், வேதனைகள், துன்பங்கள், மோசங்கள், நாசங்கள் வந்தாலும் இந்த யோசுவாவுடைய தீர்மானத்தை இருக்க முடியுமா? 10 பேரு கழுதைகளை ஏறிக்கொண்டு சாக்கு எடுத்துக்கொண்டு பணத்தை எடுத்துட்டு போறாங்க. அங்க போனா எகிப்துல போய் பார்த்தா எகிப்திய நாகரிகத்தின் பிரகாரம் வெண்வஸ்திரம் தரித்து தங்க சங்கிலி போட்டு யோசேப்பு இருக்கிறான். 2 பேர் 2 சாமரை வீசுகிறார்கள். இந்த 10 பேர் வரிசையா போய் நின்னு அவனை பார்த்தது அப்படியே தலைவணங்கி வணங்குறானுங்க. நான் உங்களை தெரிந்து கொண்டேன், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை. ஓஹோ, நம்ம அண்ணன் மாதிரிலாம் வந்திருக்கிறாங்கடா. அவங்கள பார்த்து கேட்கணும்னு நினைக்கிறான். எல்லாம் வளர்ந்ததை பார்த்தா அந்த பாட்டை நினைச்சா சுரைக்கண்ணம் பண்ணுவாய். நீங்கள் எல்லாரும் யார்? எஜமானே. தம்பியை கூப்பிடுறானு. எஜமானே, நாங்கள் எல்லாரும் கானான் தேசத்திலிருந்து தானியம் கொள்ள வந்திருக்கோம். இல்லை, நீங்கள் வேவலுகாரர்கள், தேசம் எங்கே திறந்து கிடக்கிறது என்று பார்க்க வந்தீர்கள். இல்லை எஜமானே, நாங்கள் ஒரு தகப்பனின் 12 பிள்ளைகள். அவனா கணக்கு கேட்டான். இவரே கற்கிறார் உண்மைய. 10 பேர் தானே இருக்கிறீங்க? ஆமா எஜமா, இங்க 10 பேர் தான் இருக்கிறோம். வீட்டுல ஒருத்தன் இருக்கிறான், இன்னொருத்தன் காணாம போயிட்டான். நான் உங்களை வேவலுகாரர் என்று சொன்னது சரி. யார் கொண்டு வர சரியில்லாதே. எஜமா எஜமா, நாங்கள் நிஜத்தை எங்களை நம்புங்க, கொண்டு போடா. அன்னைக்கு அவன் கெஞ்சி கெஞ்சி கேட்டானே வனாந்தரத்துல, அண்ணா அண்ணா என்ன தள்ளாதீங்க, தள்ளாதீங்க, தள்ளுற அஜா கீழா ஒத்துரா. 10 பேர் கூடி அவன் ஒருத்தனை குழியில போட்டாங்க. இன்னைக்கு அவன் ஒருத்தன் இந்த 10 பேரை உள்ள தள்ளுறான். அதுவும் இன்னொரு ஆளை விட்டு தள்ளுறான். பாவம் உன்னை தொடரும்,
அடையாளம் கண்டு பிடிக்கும் களமும் வேலையும் வந்துவிட்டால் பகலில் அடுத்திருக்கும். பகல் செய்தது பிற்பகல் விளையும் மாறாத பிரம்மாண்டம் அதே. ஒன்று போட்டால் ஒன்று முளைக்காது நிச்சயமா முளைக்கும். ஒரு வேலைக்காரனை கூப்பிட்டான். அவங்க எல்லாம் என்ன பேசிக்கிறாங்கன்னு பேட்டு என்கிட்ட வந்து சொல்லு. போகும்போதே திட்டின்னு போறான் ரூபன். நான் அன்னைக்கு சொன்னேன்ல வனாந்தரத்துல அவனை ஒண்ணும் பண்ணாதீங்கடா, அவன் ரத்தத்தை சிந்தாதீங்க, எலும்ப முருகாதீங்க, என் பேச்சு கேட்டீங்களா? இப்ப பாருங்க எல்லாம் அவனை பண்ணதெல்லாம் நமக்கு நீ சும்மா என்ன எரியுது நெருப்புல வேறையாண்டே ஊத்திட்டு இருக்கு. இன்னைக்கு சொன்ன கேட்கல, இன்னைக்கு உங்களுக்கு எப்படி இருக்கு பாத்தீங்களா? மகாராஜா இப்படிலாம் பேசிக்கிறாங்க. அப்படியா இருக்கட்டும், 2 நாள் ஆகட்டும், சாவி என்கிட்ட கொடு. 3ஆவது நாள் போய் திறந்து எல்லாரும் வந்து உழறான் கால்ல. திரைத்தனம் பண்ணுவாயோட நான் தேவனுக்கு பயப்படுகிறவன், நீங்கள் நெஜஸ்தர் என்பது உண்மையானால் உங்க அப்பா கிட்ட ஒரு பையன் இருக்கிறானே, அவன் இங்க வரணும். அவன் வந்தாதான் நீங்க வீட்டுக்கு போலாம். நாங்க போகாத எப்படி வருவான்? கோப்பிக்காய்ங்க நாங்க போகாத எப்படி வருவான்? எங்களை அனுப்புங்க, கொண்டாந்துடுறோம். அப்படின்னா ஒண்ணு செய்யுங்க, யாராவது ஒருத்தன் இங்க இருங்க. அவனே சிமியோனை உள்ள அடைச்சிட்டு மற்றவங்க எல்லாரும் வெளியே கொண்டாந்துட்டோம். அண்ணா இரு, நாங்க இன்னும் போன மாதிரி வந்து கூட்டின்னு போயிடும். இருடா, வேலைக்காரனை கூப்பிட்டான். எல்லாருடைய சாக்குலையும் எவ்வளவு கொள்ளுமோ அவ்வளவு ஆகாரத்தை போடு. அவங்கவுங்க சாக்குல அவங்கவுங்க கொடுத்த பணத்தையும் வைத்துடு. இன்னொன்று கவனி, அவங்க நான் திரும்பி போகும்போது பட்டினியா போக வேண்டாம். நம்ம சாப்பாடு கொடுத்து அனுப்பணும். யாருக்கும் நம்ம அப்படி கொடுக்கறது இல்லைங்க மகர. வேண்டாம், நான் உத்தரவிடுகிறேன், இவர்களுக்கு கொடுக்கணும், தயார் பண்ணி கொடு, உத்தரவு. அவன் கொண்டு வந்தது சாப்பிட்டு அவனை பட்டினி போட்டாங்க. அவங்களுக்கு இவன் சாப்பாடு செய்து அனுப்புறாங்க. மத்திய சுவிசேஷம் 5வது அதிகாரம் 44வது வாக்கியம், ரோமருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 20வது வாக்கியம், 2ஐயும் படிங்க. உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். ரோமர் 12:20. அன்றியும் சத்துரு பசியாயிருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு. இந்த 2 வார்த்தைகளை நிறைவேற்றாயா. தனக்கு உணவு கொடுக்காதவர்களுக்கு கொடுக்கின்றான். போகும்போது ஒருத்தர் தன் சாக்க பிரிச்சு தீவனம் போடலாம்னு நினைத்தான். பார்த்தா பணம் அல்ல, பணம் இருக்குது, நம்ம கொடுத்தது அப்படியே வந்திருக்குது. அது கை தவறி வந்திருக்கா, திரும்பி போகும்போது கொடுத்துடலாம். எல்லாம் கொண்டு போய் அப்பா கிட்ட கொடுக்குறாங்க. அப்பா பாக்குறாரு, என்னடா இப்பொழுது பிந்தி வந்தீங்க? எங்களை வேவுகாரன்னு சொல்லிட்டாம்பா, உங்களை எல்லாம் ரொம்ப விசாரிச்சாம்பா, நீங்க வந்த வியாபாரம் செய்யலான்னு சொன்னாம்பா. இதெல்லாம் சொன்னாலும் இதெல்லாம் யூதாவே ஒரு ரீல். இது சில சமயத்துல நம்ம டவுன் நம்ம கிராமங்களுக்கு சைக்கிள் ஐஸ் கொண்டாடா, ஐஸ் சாப்பிட ஐஸ் கப் ஐஸ் ஜாய் ஐஸ்கிரீம் தூங்குற ஐயா தம்பி, அம்மா ஐஸ் போதுமா, எல்லாரும் வாங்கி சாப்பிடுறேன். உன்னை யாரா கேட்ட? அதெல்லாம் எல்லாம் வாங்கி தின்றாங்க. அம்மா அம்மா ஒரு 10 காசு கொடுங்கம்மா, ஐஸ் வாங்கி. போன வாரம் வாங்கி கொடுத்தேன், 2 வாங்கி கொடுத்தேன்ல, ஜுரம் வந்தது இல்ல, டாக்டர்கிட்ட போய் யூஸ் பண்றது மறந்துட்டியா? நீங்க 2 வாங்கி கொடுத்தீங்க, ஒண்ணு வாங்கி கொடுக்கணும்மா, 10 காசு கொடுங்க. ஐஸ் ஐஸ் ஒண்ணு கொடுங்கம்மா, ஐஸ் போட போய் 10 காசுக்கு தான் போய் எடுத்துக்க. ஐஸ் ஐயா 1.5 ரூபாய் வேணுமா, 75 காசு வேணுமாப்பா, 10 காசு கூடியா போதும் வாங்கி போய் துவைச்சு போயிடுறாங்க. ஜன்னல் வழியா அப்பா பாக்குறாரு. அம்மா கூப்பிட்டீங்களா? என்ன கூப்பிட்டீங்களா? உன் பிள்ளைக்கு ஐஸ் வாங்கி கொடுத்துட்டியா? லீவ்ல வந்திருக்கான், பண்டிகை, எல்லா பிள்ளைங்களும் தின்னுது, தின்னா போற. நீ சொல்லிடு, நாளைக்கு அவனுக்கு இங்க இருந்து ஒரு ஐஸ். அப்புறம் நான் டாக்டர் கொண்டு போய் டாக்டர்கிட்ட காட்டணும். அவரு டாக்டர் என்கிட்ட பணத்தை வாங்கிடுவாரு, 25 ரூபாய். அப்பா ஐஸ் தின்றியா? இல்லப்பா. பொய்யா சொல்ற? இல்லப்பா. இங்க வாடா. அம்மா காசு கொடுத்தாளா?
ஐஸ் வாங்கினியா இல்லையாடா? பொய்யா சொல்ற? வாயத்தட வாயிலெல்லாம் எப்படி சிவப்பு வந்தது? ஜானி ஜானி வாட்பப்பா ஜானி ஜானி வாட்பப்பா eating eyes no papa telling lies no papa ஜானி ஜானி என்னப்பா ஐஸ்வர்யா இல்லப்பா வியாபாரம் பண்ணலான்னு அந்த அதிபதி விசாரித்திருந்தா இவன்கள் எப்படி எல்லாம் செய்திருப்பானா? சரி சரி சாக்க வச்சு கொட்டுக்கணும். கொட்டினா எல்லா சாக்குல இருந்தும் பணம் வருது. எல்லாரும் பயந்தாங்க, யாக்கோவும் பயந்தான். என்னடா இது எங்களுக்கே தெரியலப்பா, அவன் சாக்குல தான் இருக்குது. நடுவையில சொன்னான், நாங்க தவறி வந்துருக்கிறது, எல்லாத்துலயும் வந்துட்டு இருக்குது, என்னவோ நம்ம மேல பண்ண போறான்பா. சிமியோன் வேற மாட்டிருக்கலாம். சிமியோனு அதான் இங்க 10 மூடை இருக்குது, 9 பேர் இருக்கிறீங்களா? புடிச்சு வச்சிருக்கான்பா. பென்னிமனை கொண்டாந்தாதான் விடுவானிருக்கான். ஏன்டா இதுல அவன் கேட்டான்பா, என் பிள்ளைங்களை பத்திலாம் ஏன்டா சொன்னீங்க, பென்னிமனை பத்தி ஏன்டா சொன்னீங்க? உங்க அப்பாவுக்கு எத்தனை பிள்ளை என்னன்னு கேட்டான்பா. அதான்பா சொன்னேன், 12 பிள்ளைங்க. ஐயோ எனக்கு தெரியாதே போச்சு. ஐயோ இருந்தா நான் அளவோடு பெத்து வளமோடு வாழ்ந்துருப்பேனடா. 12 பெத்ததுக்கு வந்து பலாபலனை பாத்தியா? இப்ப என் பிள்ளைங்களை அங்க கொண்டு தவி கொண்டு வந்திருக்கிறியா? சாப்பிட்டாங்க கொண்டாங்க, திரும்ப ஒரு 2 மாசத்துல துப்பாச்சு திரும்ப போயாகணும். அப்பா பென்னிமன் அனுப்புங்கப்பா. பென்னிமன் வர மாட்டான், நாங்களும் போக மாட்டோம். என்ன பண்ணீங்க? அவன் காசு இங்க வந்திருக்கு, சிபிஐ நாங்க மாட்டிருக்கிறான். அவன் சொல்லி இருக்கிறான், இல்லன்னா தொலைச்சு கூட அவன் தொலைச்சு தெரியுமா? அன்னைக்கே எங்களை 3 நாள் ஜெயில போட்டார் இந்த மனுஷன். யோசிப்போ எங்க போனான்னு தெரியல. சிமியோன்னு அங்க இருக்கிறான். இப்ப பென்னிமனை கூப்பிட்டு போறேன்றீங்க. நானும் பிள்ளையற்றவனை போல இருப்பேன். அந்த பெரிய மனுஷனே நீங்க வெறுங்கையா போய் பார்க்காதீங்க. தகப்பன் சொல்ற வார்த்தை. அவனுக்கு இந்த நாட்டினுடைய உசிதமான பண்டங்களை காணிக்கையாக எடுத்துக்கொண்டு போங்கள். பிசின், தைலம், தேன், கந்தவர்க்கம், வெள்ளைப்போளம், தரபிந்து கொட்டைகள், வாதுமை கொட்டைகளை காணிக்கையாக எடுத்துக்கொண்டு போங்கள். 4 இடங்களுக்கு வெறுங்கையா போகக்கூடாது. ஒன்று தெய்வம் இருக்கிற ஸ்தலம், இன்னொன்று பெரியவர்கள் இருக்கிற இடம், 3 நோயாளிகள் இருக்கிற இடம், 4 குழந்தைகள் இருக்கிற இடம். என்னதான் நம்ம மரியாதையை கற்றுக் கொடுத்து வச்சிருந்தாலும் நம்ம வீட்டுல இருக்கிற சின்ன சிறுசு பொடிசுகள் நம்ம வீட்டுக்கு அத்தையோ மாமா வந்தா அவங்க பையன் நைஸா போய் சென்சார் பண்ணிட்டு வருவான் பாங்க. சிலர் கேட்டு விடும், சித்தி என்ன வாங்கிட்டு வந்தீங்க? ஒன்னும் இல்லடா. எனக்கு ஒன்னும் இல்லையா? போன வாரம் பம்பாயில இருந்து மாமா வந்தது, அப்படியே பாம்பே ஸ்வீட்ஸ் 2 பிட்டி. சும்மா இருக்கீங்க. சிலர் கேட்பான், மாமா நீங்க எப்போ போறீங்க? நான் நாளை காலையில் 4:30 போயிட்டு வந்தேன். மோட்டர் பைக்லயே போயிடுவீங்களா? போன வாரம் கூட சித்தப்பா அப்படிதான் போனாங்க. ஆனா போறதுக்கு முந்தைய நாள் ராத்திரி எங்களை எல்லாருக்கும் ஆளுக்கு 5-5 ரூபா கொடுத்தாங்க. இதை ஏன் சொல்றேன் உனக்கு, நீ இப்படி கொடுத்துட்டு போயான்றோம். கொடுத்துட்டு போறது தானே, என்ன செலவாயிட போகுது? சில சமயத்தில் நம்ம எவ்வளவு பெருமையா பெண்ணுங்களுக்கு வாழ்த்து சேரும். தாய் மாமன் மணமகளை வாழ்த்தி கொடுப்பது ரூபாய் 101. துபாயிலிருந்து வந்திருக்கின்ற பெரிய மாமன் மணமகளை வாழ்த்தி கொடுப்பது ரூபாய் 5. இதுக்கு என்னத்துக்கு துபாயில இருந்து வரணும்? என் லோக்கல்ல இருந்தே 5ன்னு சொல்லாமே. துபாயில இருந்து வந்தாராம். மாமாவுக்கு எப்படி இருக்கும், அம்மாவுக்கு எப்படி இருக்கும், மாப்பிள்ளைக்கு எப்படி இருக்கும், பொண்ணுக்கு எப்படி இருக்கும். 1001ன்னா தலங்க வர நிமிடம் எங்க மாமா சொல்லலாம், நிச்சித்த பண்ண சொல்லலாம். எல்லாருக்கும் அவமானம். அதை விட அவமானம் இந்த துபாய்க்கு அவமானம். துபாயில இருந்து வந்தாராம் இவரு. 5 ரூபாய் தானே கொடுக்குறது, இவ்வளவு பொருள் அனுப்புறோம். அவன் அன்னைக்கே சொன்னா, எங்க அப்பாவும் அம்மாவும் சூரியனும் சந்திரனுமாய் என்னை வணங்குகிறார்கள். பெரியவர்களா சிறியவர்களுக்கு காணி அனுப்பது, சிறியவர்கள் பெரியவர்களுக்கு அனுப்பினால் நல்லது. இப்ப தகப்பனே மகனுக்கு அனுப்புறான். எல்லாத்தையும் எடுத்துட்டு போறாங்க. தங்க 2 பிள்ளைகளை நிறுத்திட்டு போனாங்க. நாங்க கூப்பிட்டு வரல பென்னிமேன, இவங்களை கொல்ல பண்ணுங்கப்பா. இங்க யாக்கோபு பிள்ளைகள் எல்லாம் போறாங்க. யோசேப்பை பார்த்து தலை வணங்கி வணங்குகிறாங்க.
எங்கள் அப்பா உங்களை ரொம்ப விசாரிச்சார், இந்த காணிக்கை பொருள்லாம் அமைச்சிருக்கிறார். அப்படியா? சுகமா இருக்கிறாரா? இந்த பையன் தான் நீங்க சொன்னது உங்க தம்பியா? மகனே, கர்த்தர் உனக்கு கிருபை செய்ய கடவர் என்று சொல்லி ஆசீர்வதித்து உடன் பிறந்தவனை பார்த்ததுனால உள்ளமெல்லாம் பொங்கினது. உள்ளே அறையிலே போய் தேம்பி தேம்பி அழுது கண்களை துடைத்து கொண்டு வருகின்றான். வேலைக்காரனை கூப்பிட்டான். இன்று மதியம் இவர்கள் என்னோடு சாப்பிடுகிறார்கள். நல்லா கவனிங்க. எதையாவது அடித்து அறுத்து இல்ல, அடி ஒரே அடியிலே சாவுனது. அப்படிப்பட்டது அடித்து சமை. எவரைய போஜனம், விசேஷமான போஜனம் அடிக்கிறானுங்க. இப்ப பேசிக்கிறாங்க, இந்த எல்லாரையும் ஜெயில போட்டான், இப்ப என்னடா சாப்பாடுன்றான். எனக்கு ஒண்ணுமே புரியல. வேலைக்காரன் தான். உங்க கழுதையெல்லாம் எங்க இருக்குது? எல்லாம் வெளியே இருக்குது. ஏன் வெளியே வச்சிருக்கீங்க? வாங்க. எல்லா கழுதையும் ஒன்னாவது பிடிச்சிட்டு வரோம். 11 கழுதியும். அண்ணன், என்னவோ நடக்க போகுது. முந்தி சாக்குல அந்த பணம் வந்தது பாரு, அதுக்குதான் நம்ம கழுதைய கணக்கு பண்றான். அதுக்குதான் உள்ள கொண்டு போறான். சும்மா கழனி தீனி போடுறானுங்க. எல்லாம் போடும். ஒருத்தன் ஓடுறான் சிறைச்சாலையில. சாவி போட்டு திறந்து சிமியோனை கூப்பிடுறான். உங்க அண்ணன் மாதிரிலாம் வந்து இருக்கிறாங்க. அப்படியா? தோத்துறேன் தோத்துறேன். அப்பா அப்படி இருக்காங்க, அம்மாவும் அப்படி இருக்காங்க, நல்லா இருக்காங்க. சிமி, நீ எப்படி அந்த ஜெயிலே இருந்தான்னு கேட்ட பல்லகள் எல்லாம் உடைப்பேன். காலையில எழுந்தா வெந்நீர், கொப்பளித்ததெல்லாம் பன்னீர். காலையில எழுந்தா வெந்நீர், கொப்பளித்ததெல்லாம் பன்னீர். சொன்னா வரபத்து பேரு, சொன்னா வரபத்து பேரு, சொன்னா பேரு. மரியாதை நடக்கணும் தெரிஞ்சிருந்தா நாங்க கூட ஜெயில இருந்துருவேன். இப்ப சொல்லுங்க எல்லாம் இருப்பான்னு. அப்ப எல்லாம் ஒண்டியா விட்டுட்டு போட்டீங்க. என்ன அரிசி அள்ளி பாப்பாரும் இல்ல, உமீன ஊதி பாப்பாரும் இல்ல, தெரியுமா? பாருங்க, சாப்பாட்டுக்கு கை கால் முகமெல்லாம் கழுவிட்டீங்களா? ரெடியா வந்திருக்காங்க. அங்க எபிரேயர்களுக்கு ஒரு பெஞ்சும் எகிப்தியர்களுக்கு ஒரு நோ போட்டிருக்குது. வெள்ளி தட்டுல பல வகையான உணவுகள். அதை பார்த்தது இவங்களுக்கு. சிமியோன் சொல்றான், இந்த பாருங்க, இந்த வெள்ளையா இருக்குது பாருங்க, அதான் முதல் சாப்பிடணும். தித்திக்கும். அது கருப்பா வச்சிருக்கிறது, அது கொஞ்சம் உரப்பு எரிப்பா இருக்கும். ஜாக்கிரதை, தண்ணி வச்சுங்க பக்கத்துல. யோசிச்சு பார்த்தோம். கூப்பிடுறான். நீங்க முதல் போய் உக்காருங்க. 2வது நீங்க வாங்க. 3வது அவரிங்க. 3வது நீங்க வாங்க. 4வது நீங்க போங்க. உங்களுக்கு பின்னால் இருக்காரு, அவரை கூப்பிடுங்க. நீங்க 5வது போய் உட்காருங்க. நம்ம வீட்டு வயசுக்கு எப்படி ஒழுங்கா கூப்பிடுறாரு. ரூபன், சிமியோன், லேவி, யூதா, தான், நப்தலி, காத், ஆசேர், இசக்கார், செபுலோன், பென்யமீன். சிமியோன், என்ன அண்ணன் நீ நம்ம வீட்டு வரிசை சொன்ன? இது நான் ஒண்ணு சொல்லலையே. என்னடா பின்ன ஒழுங்கா கூப்பிடுறாரு. பயமா இருக்குது. வயிற்றுல புளிய கஷ்டமா இருக்கு எனக்கு. கழுதையெல்லாம் உள்ள போயிருக்குது. அது வேற சமாச்சாரம். நம்மளெல்லாம் வரிசையா கூப்பிடுறாரு. நம்ம விஷயம் பூராவும் தெரிஞ்சு இருக்குது. என்ன பண்றது இல்லையே. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. எல்லாருக்கும் பங்கு பங்கு அனுப்புறான். பென்னிமீனுக்கு மாத்திரம் 5 பங்கு போகுது. ஒண்ணு குடும்பத்துல பிறந்தாயா, ஒண்ணு மூத்த பிள்ளையா பிறக்கணும், அல்லது கடைக்குட்டி பிள்ளையா பிறக்கணும். இந்த நடுவுல பிறகுது பாருங்க, இது எந்த லிஸ்ட்லயும் எந்த கணக்குலயும் வராது. ஃபர்ஸ்ட் அரைவல், அதுக்கு விசேஷ சட்டை, விசேஷ போட்டோ, விதவிதமான ஃப்ராக், விதவிதமான சட்டை, என்னென்ன உண்டு. அடுத்ததெல்லாம் படமே கிடையாது. கடைக்குட்டியா இருந்தா அது ஒரு மகிழ்ச்சி.
மூத்த பிள்ளைக்கு ஒரு சிறப்பு என்ன, அம்மா அந்த பிள்ளைய ரொம்ப நேசிப்பா. ஏன் தெரியுமா? நான் மலடி இல்லைன்னு ப்ரூவ் பண்ண அவன் தாண்டி. அதனால்தான் மூத்த பிள்ளை மேல அவளுக்கு ஆசை. தகப்பனுக்கு கடைக்குட்டி பிள்ளை மேல ஆசை. நான் இன்னமும் ஒரு ஆம்பளைன்றதை இவன் விலைக்கு வச்சிருக்கிறான், அதனால அது மேல ஆசை. தமிழ் பாடல்களில் இப்படி படிக்கிறோம். தேவனுடைய கிருபை இல்லைன்னா இது முடியுமா? சாப்பிடுங்க. ஏன் 5 பங்கு அனுப்பணும்? பொறாமை இருக்கிறதா என்று பார்க்கத்தான். மற்றவர்கள் எல்லாம் 3 தாயினுடைய பிள்ளைகள், இவங்க 2 பேர் தான் 2 பிள்ளைகள். யாக்கோபுக்கு ராகேலிடம் பிறந்தவர்கள் யோசேப்பு, பென்யமீன். தனக்கு வண்ணச்சட்டை தைத்து கொடுத்ததற்காக எதிரி நினைச்சாங்களே, இப்ப என்ன நினைக்கிறாங்க? பென்யமீன் சாப்பிடு, முடியல நிறைய சாப்பிடுறா, எவ்வளவு சாப்பிடுறது? நான் சாப்பிடு சாப்பிடு. நீங்க எல்லாம் போயிட்டு வரலாம். உங்க அப்பா ரொம்ப விசாரிச்சுன்னு சொல்லுங்க. வேலைக்காரனை கூப்பிட்டா முந்தி மாதிரியே செய்யணும், எல்லாம் போட்டுடு. இப்ப புதுசா வந்திருக்கான் பாரு ஒரு பையன், 5-8 மாதிரி நிக்கிறான் பாரு. அவன் கோணியில அவன் சாக்குல எல்லாம் போட்டு நான் தண்ணி குடிக்கிற வெள்ளி பாத்திரத்தையும் வச்சு போக விட்டுடு. போயிட்டு வாங்க, போயிட்டு வராங்க. ரொம்ப விஷயம். என்னென்ன சாப்பாடு? சிமியன், நீங்க இன்னைக்கு ஒரு நாளைக்கு தானே, ஒரு வேளை தானே சாப்பிட்டீங்க. நான் நீங்க போய் வர வரைக்கும் அண்ணாட அந்த மாதிரி சாப்பாடு தான் கொடுத்து வச்சேன். ஜெயிலும் நீங்க கொண்டு போனீங்க, கடவுளத்தில் இருக்கிற வேலைக்காரனை கூப்பிட்டான். உடனே போய் அவ்வளவு பேர் மேலே திருட்டு பட்டம் கட்டி அவ்வளவு பேர் மடக்க ஏற்றினா. வேகமாக ஊட்டுது குதிரைகளை, வேகமாக ஊட்டுது குதிரைகளை, விரைவாக கழுதையை மடக்கிடுது, வேகமாக கழுதையை மடக்கிடுது. அண்ணமத்த வீட்டிலே கண்ணகோலா, அண்ணமத்த வீட்டிலே கண்ணகோலா, உண்ட வீட்டுக்கு நந்தகம், அவன் உண்ட வீட்டுக்கு நந்தகம். மரியாதை சாப்பிட்ட வீட்டுல துரோகம் பட்ட வந்திருக்கீங்க. ஐயா, தயவு செய்து அப்படி பேசாதீங்க. நீங்க தவறி வந்த சாக்குல வந்த பணத்தையே நாங்க திரும்ப கொண்டு வந்து கொடுத்தோமே. நீங்க சொல்றபடி அந்த வெள்ளி பாத்திரம் எவ சாக்குல இருக்குதோ அவரை கொலை பண்ணுங்க. நாங்கெல்லாம் உங்களுக்கு அடிமை. பேச்சு என்ன? எல்லாம் அந்த மூட்டையை அவருக்கு எல்லாம் இருக்கிறாங்க. பென்யமீன் அளவுக்கு நான் பல்ல கட்சி கட்டி நோடுற பென்யமீன், நீ பென்யமீன் வெள்ளி பாத்திரம் அவரை படி மக்கள். பென்யமீன் என்னடா? ஐயோ அண்ணன், எனக்கு ஒண்ணுமே தெரியாது. பென்யமீன் என்னடா என்ன போட்டு அடிக்கிறாங்க. பென்யமீன் அவன் சட்டையை கிழித்து கொண்டான், ரூபன் அவன் சட்டையை கொடுத்தான். 11 பேரும் தங்கள் சட்டையை கிழிச்சுக்கிறானுங்க. இப்ப அவன் சட்டையை கிழிக்கிறான். பாவம் உன்னை தொடரும், அவமானம் வந்து பிடிக்கும், கரம் வேணும் வந்து விட்டான், பகலில் வந்து படுத்திருப்பான். பாவம் செய்த ஆத்துமாக்களை தேவன் விளம்பரம் செய்வாரே. கீழ்படியாதவர் விளம்பரம், தாயின் கொலைகாரன் என்ற விளம்பரம், ஏற்ற வெள்ளி என்று விளம்பரம், சப்பீரம் பொய்க்காரி என்ற விளம்பரம்.
நிற்கிறோம். எல்லாரும் போய் அவன் காலில் விடுறாங்க. நாங்கள் எல்லாரும் உமக்கு அடிமைகள். தேவன் எங்கள் பாவத்தை விளம்பரம் செய்தார். ஆபிரகாம் எவ்வளவு பெரிய விசுவாசி. அவன் பொய் சொன்னதை ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காங்க பைபிள். எவ்வளவு சங்கீதங்களை எழுதினவன் தாவீது. அவன் பண்ண கொலையும் கற்பு நெறியும் தவறிந்து பைபிள்ல ரெக்கார்ட் ஆயிருக்குது. மோசே நேருக்கு நேரம் ஆண்டவனோடு பேசினவன். அவன் செஞ்ச பாவம் பெற்ற சாபம் எல்லாம் ரெக்கார்ட் ஆயிருக்குது. சீஷர்கள்லயே ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ல பேர் வரவன் பேதுரு. அவன் ஒரு பொம்பளை போட்ட போட்டு சத்தியம் அந்த மனுஷன் தெரியவே தெரியாது, ஐயோ தெரியவே தெரியாது சத்தியம் அதை எழுதி வச்சிருக்கிறான். ஐயா, எவ்வனையும் தேவன் விட்டது. தேவன் பட்சபாதமர் உள்ளவர் அல்ல. நீங்கள் நான் செய்தால் அதை விளம்பரம் செய்யாமல் விட மாட்டார். எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம நினைத்து பாருங்க. எல்லாரும் அல்ல, எவன் வசத்தில் என் பாத்திரம் கண்டுபிடிக்கப்பட்டதோ அவனை எனக்கு அடிமையை பிடிச்சிருத்தான். ஏன் இந்த மாதிரி ஒரு நாடகம் ஆடுறான் யோசிப்பு? அந்த தம்பியை விட்டுட்டு போற, தன்னை பணாந்தத்துல விட்டுட்டு அப்படியே வித்துட்டு போயிட்டாங்களே எல்லாரும். சந்திரி காட்டாத, இப்ப அப்பா தூரம் இருக்கிறாரு, இவன் இங்க எதுனா பண்ணிவிட்டு போன பிறகு நம்ம பிள்ளைய வேலை போறான்னு சொல்லிட்டு போறானா, செய்யறானான்னு பாக்குறாங்க. யூதாதான் முன்ன வந்தான். ஐயா, நான் சொல்றதுக்கு தயவு செய்து கேளுங்க. எங்க அப்பாவுடைய வரலாறு குடும்ப சரித்திரம் முழுதும் உங்களுக்கு சொன்னேன். தயவு செய்து, உங்களுக்கு ஒரு அடிமதி தானே வேணும். அவன் தான் தப்பு. அவன் செய்தது தவறுன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியுது. ஆனா ஒன்றே ஒன்று, எங்க அப்பாவுக்கு பிரியமான ராகேலத்துல பிறந்த 2 பையனுங்க தான். ஒருத்தன் யோசேப்பு, இன்னொருத்தன் பென்னிமின். அந்த யோசேப்பு செத்து போயிட்டான். அவனுக்கு எப்படி இருக்கும்? நாளை காலையில நம்ம யாருக்கோ குட் மார்னிங், குட் மார்னிங், நீ செத்து போன வாரம் உனக்கு பிரேயர் மீட்டிங் வச்சாங்கன்னாங்களே, எப்படி இருக்கும்? அவன் முன்னாலே சொல்றான், முந்தியாவது காணாம போனான்னா இப்ப செத்தே போயிட்டான, சாப்டரே க்ளோஸ் பண்ணி சொல்லிவிட்டான். எப்படி இருக்கும் அவனுக்கு? சொல்லு. அது அவன் செத்ததுல இருந்து எங்க அப்பா உயிரும் இவனுடைய உயிரும் ஒன்னா இருக்குது. உடம்புதான் 2. ஆகையினால உங்களுக்கு அடிமைதானே வேணும். அவன் சின்ன பையன், என்ன அடிமையா கொடுக்கிறையா? அவனுக்கு பதிலா என்ன எடுத்துக்கொள்ளுங்கள் என்று தன்னை சத்தம் செய்தான் யூதா. இந்த யூதாவினுடைய வம்சத்திலேதான் இயேசுநாதர் அடிமையாக, அடிமையின் சாயல் எடுத்து, அடிமையின் ரூபம் எடுத்து, அடிமையின் கிரயத்துக்கு விற்கப்பட்டு, அடிமை போல எருசலேமுக்கு புறம்பாக சிறையிலே அறையப்பட்டார். அடியன் கூறும் வார்த்தைகளை அமர்ந்து கேட்பீரே, அடியன் கூறும் வார்த்தைகளை அமர்ந்து கேட்பீரே, மனம் பொறுமை கேட்பீரே, மனம் பொறுத்து கேட்பீரே, எவை மன்னித்து ஆதரிப்பீர். பார்க்கலாம். தன்னுடைய தம்பியை விட்டுட்டு போக முடியாம தத்தளிக்கிறான் இல்லையா? மனம் மாறி இருக்கான்னு நினைச்சு உள்ளம் பொங்குது. அழ ஆரம்பிக்கிறான். கண்ணுல தண்ணி கலங்குது. எல்லாரும் என்னை விட்டு போங்க, எகிப்தியர்களும் போங்கள், நீங்களும் போங்கள், எல்லாரும் போங்கள். தேம்பி 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 அழுகுறான். என்ன தெரியலையா? உங்களுக்கு தெரியலையா? நீங்க வித்து போட்ட உங்கள் சகோதரனாகிய யோசேப்பு நான் தான். எல்லாம் அழுகுறாங்க. ஐயோ, இவங்க சேர்த்து விட்டான்னு சொல்லி உயிரோடு இருக்கான் போல இருக்கு. அழுதிட வேண்டாம் மன்னன்மாரே, அச்சமு வேண்டாம் மன்னன்மாரே, ஜீவரட்சனை செய்திடவே தேவன் என்னை அனுப்பினாரே. குடும்பத்துக்கு அர்க்கன்னா, அவன் குடும்பத்திற்கு அஞ்சறினான். எகிப்துக்கு நான் அதிபதி, நான் ஆரோனுக்கு தகப்பன்னான். தீமை செய்ய நீங்கள் நினைத்தீர்கள், தேவன் நன்மையாக முடியெடுக்கிறார். தந்தையிடம் போய் சொல்லுங்கள்,
உங்களை பராமரிப்பேன். கண்டதை கேட்டதை சொல்லுங்கள், கருணைய சலுகை செய்கிறேன். ஒரு வேலைக்காரன் ஓடலாம், ராஜா கிட்ட போய் சொல்றான், ராஜா யோசேப்பினுடைய அண்ணன்மாரெல்லாம் வந்து இருக்கிறாங்க, எஜமா அழுகுறார். ஏன் அழுவணும்? இதோ வரேன். யோசேப்பு, நீ எதற்காக அழுகுறாய்? ஒன்று கவலைப்பட வேண்டாம், அவர்கள் எல்லாரும் வரட்டும், கோசேன் தேசத்தை அவர்களுக்கு நான் கொடுப்பேன், அங்க இருக்கட்டும் என்று சொல்லுகின்றார். 10 வண்டிகள் நிறைய எகிப்தின் உச்சிதமான பண்டரங்களை தகப்பனுக்கு காணிக்கை பொருள்களாக அனுப்புகிறார். அங்கிருந்து வந்தது 11 கழுதைகள், இங்கிருந்து 10 கோவேறு கழுதைகள், கோழிகை கழுதைகள், கேளிகை கழுதைகள் 10 போகுது. மொத்தம் 31 கழுதையில சாமான்கள் போகுது. வெளியே உட்காந்து பாக்குறான், வண்டி வண்டியா வருது, என்ன இது எதுவா இருந்தா உங்களுக்கு என்ன வயசான கதை பேச்சது உட்காந்து இன்னும் வண்டி வருது, யாரோ ஓடி வரோம், நம்ம பையனா பாரு. நம்ம பையன் ஓடி வரோம் கொண்டாரம். ஆமாங்க, இவங்கதான் வரான். அப்பா அப்பா ஸ்தோத்திரம்பா, ஸ்தோத்திரம். என்னடா வண்டி? அப்பா யோசேப்பு இல்ல, யோசேப்பு நாங்க பார்த்தோம்பா, உயிரோடு இருக்கிறோம். அம்மா தண்ணி கொண்டு வாங்க, முகத்தில் தண்ணி. அப்பா அப்பா அப்பா, என்னடா சொல்ற? யோசேப்பு உயிரோடு இருக்கிறான்பா, என் கண்ணால பார்த்தோம். என்ன காதாலியாட பாப்பான், உயிரோடு இருக்கிறானா? அது போதும். மெய்யாவா? நம்ம எல்லாரையும் வர சொல்றோம்பா, கோசேன் தேசத்துக்கு வரணுமா? அவங்களுக்காக தான் வண்டிகள் வந்திருக்கிறது. உடனே புறப்பட்டுள்ள பெயர் சபாவில போய் பலியிட்டு கர்த்தரை கேட்கிறான் யாக்கோபு. காரியங்களிலே நீங்களும் நானும் யோசனை கேட்கிறோமா? ஆலோசனை கர்த்தர் என்று பெயர் அல்லவா அவருக்கு? அதிசயமானவர் என்று பெயர் அல்லவா? யாக்கோபு, பயப்படாதே, நீ அந்த தேசத்துக்கு போ, நான் உன்னை அங்கு பெரிய ஜாதியாக்குவேன். யோசேப்பு தன் கைகளால் உன் கண்களை மூடுவான். புறப்பட்டு போறோம். கோசேன் தேசத்துக்கு போயிட்டு வண்டிகள் யூதா அனுப்புறோம், போய் சொல்லு. உடனே புறப்படணும். தம்பி அப்பா வந்துட்டாரு, உன்னை வர சொல்றாரு. கோசேன் தேசத்துக்கு உடனே தேர்களை அடிங்கள், உற்சாகமாக வாருங்கள். உடனே தேர்களை கூட்டுங்கள், உற்சாகமாக வாருங்கள். அன்பான தந்தை என்று வருகின்றார், அன்பான தந்தை என்று வருகின்றார். அவனோடு நான் உன்னை நான் பார்ப்பேன்னு நான் நினைக்கவே இல்லடா. இனிமேல் மரணம் வந்தாலும் வரட்டும், பரவாயில்லை என்று 2 பேரும் கட்டிப்பிடித்துக் கொண்டு முத்தமிட்டு ஒருவரை வாழ்த்தி அழுதார்கள். சகோதரே சகோதரியே, நீ உயர்த்தப்பட்டிருக்கும் பொழுது உன்னுடைய ஜாதி ஜனத்தை காப்பாற்ற மறவாது. சொல்றான் அல்லவா, இன்னும் 5 வருஷத்துக்கு இருக்குது பஞ்சம், உங்களை நான் பார்ப்பேன், உங்களை நான் பாதுகாப்பேன், இப்படி கவலையே வேண்டாம். பிறர் நமக்கு செய்கிற துன்பங்களை கஷ்டங்களை யோசேப்பை போல மன்னிக்க கற்றுக்கொள்ளுவோம். பதவி இருந்தது, அவன் நினைச்சிருந்தா இந்த 11 பேரை எகிப்திலே ஒன்றுமில்லாமல் ஆக்கியிருக்கலாம். ஆனா அப்படி செய்யல. அன்போடு யாவற்றையும் மறந்து அவர்களை நேசித்து காப்பாற்றினார். அது மாத்திரமல்ல, கிறிஸ்துவுக்கு முன்னடையாளமாக இருக்கின்றவன் யோசேப்பு. நீங்களும் நான் இந்த சரித்திரத்தினால தெரிந்து கொள்வது என்ன? பஞ்சகாலத்தில் ஆண்டவன் நம்மை காக்கிறார், பராமரிக்கிறார், போஷிக்கிறார். கர்த்தரன் மேய்ப்பராய் இருக்கிறார், எனக்கு ஒன்றும் குறைவு இல்லை என்று தெரிந்து கொள்ளுகிறோம்.
தலைகளை தாழ்த்தி யார் யாருக்கு இந்த பாடல் தெரியுமோ சேர்ந்து பாடுங்கள். கரோ தாய் தெய்வம்